கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, அது எந்த ஒளி என்று பார்க்கும் பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆமென். அவர் தாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்குள்ளே வந்தால் நாம் ஒளியாக இருப்போம். நாம் உலகத்துக்கு ஒளியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நினைவு கூறுங்கள். ஏனென்றால் அந்த ஒளி நம்மிடத்தில் வரும்போது நம்மிடத்தில் இருக்கிற இருளெல்லாம் ஒழிந்து போய்விடுமாம். ஏனென்றால் நாம் புது சிருஷ்டியாய் மாறிவிடுகிறோம். என கருமையான தேவஜனமே, அந்த ஒளியை தரித்து கொள்ளுங்கள், அந்த ஒளியிலே வாழ அர்ப்பணியுங்கள். ஏனென்றால் அந்தகாரத்தில் இருந்தோம், இப்பொழுது ஒளியை தரித்து கொண்டு ஒளியின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆமென் சஞ்சரிக்கப் போகிறோம் என்று ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி